நம்ம பூமியில 3000க்கும் அதிகமான பாம்பு இனங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுல 2000 பாம்பு இனங்களால மனிதனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. 200 பாம்பு இனங்கள் விஷத்தன்மை இல்லனாலும் மனிதனை கொல்லக்கூடிய தன்மை கொண்டது. 3000 பாம்பு இனங்கள்ல வெறும் 600 பாம்பு இனங்களுக்கு மட்டும் தான் விஷத்தன்மை இருக்கு. அதுலயும் நான் சொல்ல போற 10 பாம்பு இனங்கள் ரொம்ப ரொம்ப கொடிய விஷத்தன்மை கொண்டது. இந்த லிஸ்ட்ல இருக்க 10 பாம்புகள்ல 3 பாம்புகள் இந்தியாலையும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்கு. சோ இந்த உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை வாய்ந்த 10 பாம்புகளை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா அப்பதான் அடுத்தடுத்து நம்ம போற வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்துல இருக்குது பிளாக் மாம்பா. இந்த பாம்புகள் ஆப்பிரிக்கால தான் அதிகமா வாழுது. இது பாக்குறதுக்கு பிளாக் கலரா இருக்கிறதுனால தான் இந்த பாம்புகளுக்கு பிளாக் மாம்பான்னு பேர் வந்துச்சுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா பிளாக் மாம்பா பிரவுன் கலர்ல தான் இருக்கும். இந்த பாம்புகள் கடிக்க வரும்போது இதோட வாய் ப்ளூ அண்ட் பிளாக் கலர்ல பாக்குறதுக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். சோ இதனாலதான் இந்த பாம்புகளுக்கு பிளாக் மாம்பாங்கிற பேரே வந்துச்சு. இந்த பாம்புகள் ஆவரேஜா 8 அடி வரைக்கும் வளரக்கூடியது. அண்ட் இது பிறக்கும் போதே இதோட பற்கள்ல 2 ல இருந்து 3 டிராப்ஸ் விஷத்தோட தான் பிறக்குமாம். அடல்ட் ஸ்டேஜ் ரீச் பண்ணும்போது ஒரு பல்லுலையும் 20 டிராப்புக்கு மேல பாய்சன் இருக்கும்னு சொல்றாங்க. சோ பிளாக் மாம்பா பிறக்கும் போதே ரொம்ப ஆபத்தான பாம்புகளா தான் இருக்கு. இதனாலதான் ஒரு வருஷத்துக்கு 20,000 பேருக்கு மேல இந்த பாம்புகள் கடிச்சு இறந்து போறாங்க. இதோட விஷம் டைரக்டா ஹார்ட் செல்ஸ் அஃபெக்ட் பண்ணி ஹார்ட் அட்டாக்கா வர வச்சிரும். ஒரு டைம் இந்த பாம்பு ஆள்காட்டி விரல்லையே ஒருத்தர் கடிச்சிருக்கு. அவரை 20 நிமிஷத்திலேயே ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அவர் இறந்து போயிட்டாரு. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட விஷம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். இந்த பாம்புகளால 19 km/h ஸ்பீட்ல மூவ் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க ஆப்பிரிக்காக்கு போனீங்கன்னா இந்த பாம்புகள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. இதை தொடர்ந்து 9வது இடத்துல இருக்குது ஃபெர்டி லான்ஸ். இந்த பாம்புகள் வைப்பர் வகையை சார்ந்தது. வைப்பர்னா நம்ம ஊர்ல விரியன்னு சொல்லுவாங்க. இது சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கன் ரீஜியன்ஸ்ல தான் அதிகமா வாழுது. சென்ட்ரல் அமெரிக்கால வாழ்ற மக்களை 50% மேல இந்த பாம்புகள் தான் கடிக்குது. இந்த பாம்புகளால ஆவரேஜா 4 ல இருந்து 8 அடி வரைக்கும் வளர முடியும். அண்ட் இதோட வெயிட் 6 கிலோ வரைக்கும் இருக்கும். இதோட விஷம் மெட்டலோ புரோட்டியஸ்னு சொல்லப்படுற புரோட்டீன் வகையை சார்ந்தது. இந்த பாம்புகள் நம்மள கடிச்சா அந்த இடம் உடனே வீங்கி டிஷ்யூல இருக்க எல்லா செல்ஸுமே இறந்து போயிடும். அண்ட் இதோட விஷம் ஒரு ஆன்டிகோகுலண்ட், அதாவது ரத்தம் உறைஞ்சு போற தன்மையை தடுக்கக்கூடியது. சோ இந்த பாம்புகள் கடிச்சா ரத்தம் உறைஞ்சு போகாம பிளட் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃபெர்டி லான்ஸ் வகை பாம்புகள் கடிக்கும் போது 1530 மில்லிகிராம் விஷத்தை உள்ள செலுத்தும். இதை வச்சு 32 மனிதர்களை கொல்ல முடியும். எல்லாத்துக்கும் மேல ஃபீமேல் ஃபெர்டி லான்ஸ் வகை பாம்புகள் ஒரே சமயத்துல 90 குட்டிகளை போடும். 8வது இடத்துல இருக்குது பூம் ஸ்லாங். இந்த வகை பாம்புகளை ஆப்பிரிக்கா ஃபுல்லாவே பார்க்க முடியும். இத சவுத் ஆப்பிரிக்கன் கிரீன் ட்ரீ ஸ்னேக்னு சொல்லுவாங்க. இந்த பாம்புகள் மேக்ஸிமம் மரத்துல தான் தங்கி இருக்கும். சோ அங்க வர பறவைகளையும் கெமிலியான்ஸையும் தான் இந்த பாம்புகள் உணவா எடுத்துக்குது. இன்கேஸ் மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்தா கூட மரத்துக்கு பக்கத்திலேயே தான் இருக்கும். இந்த பாம்புகளால தன்னோட பற்களை தேவையில்லாத நேரங்கள்ல உள்ள மடக்கி வச்சுக்க முடியும். இதோட விஷம் ஹீமோடாக்சின் வகையை சார்ந்தது. ஒருவேளை இந்த பாம்புகள் கடிச்சா இதோட விஷம் ரத்தத்தை சர்க்குலேட் பண்ண விடாம வெளியே தள்ள பார்க்கும். பூம் ஸ்லாங் ஸ்னேக் ஒரு டைம் தம் ஃபிங்கர்ல ஒரு மனிதரை கடிச்சப்போ கிட்னி, ஹார்ட், பிரெயின் எல்லா பாகத்திலையும் இன்டர்னலா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கடைசியா அவரோட கண்ணிலேயே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சு இறந்தே போயிட்டாரு. சோ அந்த அளவுக்கு இந்த பாம்புகளோட விஷம் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும். 7வது இடத்துல இருக்குது ஈஸ்டர்ன் டைகர் ஸ்னேக். ஆஸ்திரேலியால 3 ல இருந்து 4 அடி நீளத்துல வாழக்கூடிய ரொம்பவே ஆபத்தான பாம்புகள் தான் இந்த ஈஸ்டர்ன் டைகர் ஸ்னேக். டைகர் ஸ்னேக்ங்கிற நேமுக்கு காரணம் டைகர் மாதிரியே இந்த பாம்புகளோட உடம்புல இருக்க வரிகள் தான். பட் ஒரு சில பாம்புகள்ல இந்த வரிகள் இருக்கிறதே இல்ல. இந்த பாம்புகள் தண்ணிலேயே வாழாட்டியும் கூட இதால 10 நிமிஷத்துக்கு மேல தண்ணிக்குள்ளேயே மூச்சு பிடிச்சு இருக்க முடியும். அதே சமயம் இந்த பாம்பு இனத்துல 10% மேல அட்லீஸ்ட் ஒரு கண்ணிலையாவது பார்வை இல்லாம இருக்குமாம். அண்ட் ஈஸ்டர்ன் டைகர் ஸ்னேக் பாம்புகள் மார்னிங் டைம்ல தான் ஆக்டிவா இருக்கும். ஸ்பிரிங் சீசன்ல தான் இந்த பாம்புகள் இனப்பெருக்கம் செய்யும். அந்த சமயத்துல ஒரு மேல் டைகர் ஸ்னேக் இன்னொரு மேல் டைகர் ஸ்னேக் கூட சண்டை போடும். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபீமேல் டைகர் ஸ்னேக் கூட மேட் பண்ண முடியும். சில சமயங்கள்ல இந்த சண்டை 7 மணி நேரம் கூட நீடிக்கும்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இந்த பாம்புகளால ஆவரேஜா 10 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியும். இதோட விஷத்துல ப்ரீ சினாப்டிக் அண்ட் போஸ்ட் சினாப்டிக் நியூரோடாக்சின்ஸ் இருக்கு. இன்கேஸ் ஈஸ்டர்ன் டைகர் ஸ்னேக் நம்மள கடிச்சா மசில் டேமேஜ் ஆகி பேரலைஸ் ஆயிடும். அண்ட் கொஞ்ச நேரத்திலேயே நம்மளோட கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிடும். 6வது இடத்துல இருக்குது ரசல்ஸ் வைப்பர். இந்த பாம்புகள் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமா வாழுது. குறிப்பா நம்ம இந்தியால. நம்ம ஊர்ல இத கண்ணாடி விரியன்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துல 1000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பாம்பு கடிச்சு இறந்து போறாங்க. இந்தியால 43% பாம்பு கடிகளுக்கு இதே கண்ணாடி விரியன் பாம்புகள் தான் காரணமா இருக்கு. இந்த பாம்புகளால 5 அடி வரைக்கும் வளர முடியும். இதோட பற்கள் அடிக்கடி உடைஞ்சு போய்கிட்டே இருக்குமாம். சோ ரீப்ளேஸ்மெண்ட்
அட்டாச்மெண்டா இது கிட்ட நிறைய பற்கள் இருக்கு. இதுக்கு பக்கத்துல மனிதர்கள் வரும்போது எங்கேயும் நகராம ஒரே இடத்துல இருந்து டக்குன்னு கடிச்சிருமாம். கடிச்ச உடனே அந்த இடம் வீங்கி பிளட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட் பீட் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இது கூடவே கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில கண்ட்ரீஸ்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு இந்த பாம்புகள் ஒரு முக்கியமான காரணமா இருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. ரசல்ஸ் வைப்பர் ஸ்னேக் அதோட கிளாண்ட்ல இருக்க 45% விஷத்தை கடிக்கும் போது உள்ள இன்ஜெக்ட் பண்ணிருமாம். அடுத்ததா உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள்ல 5வது இடத்துல இருக்குது சா ஸ்கேல்டு வைப்பர். இதுவும் ஒரு வைப்பர் ஸ்னேக் தான். இந்த பாம்பு இனமும் இந்தியால தான் அதிகமா காணப்படுது. நம்ம ஊர்ல இத சுருட்டை விரியன்னு சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் நைட் டைம்ல தான் ஆக்டிவா இருக்கும். சில சமயங்கள்ல பகல் நேரத்திலையும் பார்க்க முடியும். ஆனா அந்த சமயங்கள்ல ஏதாவது குழியிலேயோ பாறை இடுக்கிலேயோ தான் ஒளிஞ்சிருக்கும். மழை பெய்யும் போது 80% மேல இந்த பாம்புகள் மரங்கள்லையும் புதர்களையும் தான் தங்கி இருக்குமாம். அண்ட் மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பாம்புகள் ரொம்பவே ஆக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பாம்புகள் மேக்ஸிமம் கண்ணுக்கு தெரியாம பதுங்கி இருக்கிறதுனாலையும் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிறதுனாலையுமே அதிக பாம்பு கடிகளுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு. இது கடிக்கும் போது 12 மில்லிகிராம் விஷத்தை உள்ள செலுத்தும். ஆனா அதுல வெறும் 8 மில்லிகிராம் மட்டுமே ஒரு மனுஷனை கொல்றதுக்கு போதுமானதா இருக்கும். ஒரு வருஷத்துல 5000 மனிதர்களுக்கு மேல சுருட்டை விரியன் பாம்புகள் கடிச்சு இறந்து போறதா ஆராய்ச்சியாளர்கள் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதை தொடர்ந்து அதிக விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள்ல 4வது இடத்துல இருக்குது பேண்டட் கிரைட். இது சவுத் ஈஸ்ட் ஏசியால தான் அதிகமா வாழுது. குறிப்பா இந்தோ சைனீஸ் சப் ரீஜன்லயும் சதன் சைனாலையும் தான் அதிகமா காணப்படுது. இந்த பாம்புகளால 6 அடி வரைக்கும் வளர முடியும். அது மட்டும் இல்லாம இது பார்க்கிறதுக்கு ரொம்பவே கலர்ஃபுல்லா இருக்கும். பேண்டட் கிரைட் ஸ்னேக் ரொம்பவே ஷையான ஸ்னேக்கா இருக்கிறதுனால இது மனிதர்களுக்கு பக்கத்துல அதிகமா வராது. மத்த பாம்புகள் மாதிரி இதுவும் டே டைம்ல ஸ்லோவா இன்ஆக்டிவா இருக்கும். பட் நைட் டைம்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். இது கடிச்சா 20 இருந்து 114 மில்லிகிராம் விஷத்தை உள்ள செலுத்தும். அது மட்டும் இல்லாம இதோட விஷத்துல நியூரோடாக்சின்ஸ் இருக்கு. இந்த விஷம் லங்ஸுக்கு வர காத்தை தடுத்து நிறுத்தி மூச்சு விடுறத ரொம்பவே கஷ்டமாக்கும். சில சமயங்கள்ல கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பேண்டட் கிரைட் ஃபீமேல் ஸ்னேக் 4 இருந்து 14 முட்டைகளை போடும். அண்ட் அந்த முட்டைகள்ல இருந்து குட்டிகள் வெளியே வர வரைக்கும் அதை அடக்காத்துக்கிட்டே இருக்கும். இந்த பாம்புகளோட குட்டிகள் அடல்ட் ஸ்டேஜை ரீச் பண்ண 3 வருஷம் ஆகுமாம். அண்ட் அந்த சமயத்துல 2 அடி நீள வரைக்கும் இந்த பேண்டட் கிரைட் ஸ்னேக்ஸ் வளர்ந்திருக்கும். இது விளை நிலங்கள்ல இருக்க எலிகளை தான் அதிகமா சாப்பிடுது. சில சமயங்கள்ல மத்த ஸ்னேக்ஸோட முட்டைகளையும் சாப்பிடுமாம். அடுத்ததா உலகத்திலே அதிக விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள்ல 3வது இடத்துல இருக்குது த கிங் கோப்ரா. நிறைய பேருக்கு இந்த பாம்புகள் 3வது இடத்துல இருக்குது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் உலகத்திலே அதிக விஷத்தன்மை வாய்ந்த பாம்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இதை விட அதிக விஷத்தன்மை வாய்ந்த பாம்புகள் இன்னும் 2 இருக்கு. கிங் கோப்ரா வகை பாம்புகள் ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் வாழுது. இந்தியால குறிப்பா கேரளால தான் இந்த பாம்புகள் அதிகமா காணப்படுது. விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்லயே இதுதான் ரொம்ப நீளமான பாம்புகள். பிகாஸ் இதால ஆவரேஜாவே 10 இருந்து 12 அடி வரைக்கும் வளர முடியும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா இதோட விஷம் ரொம்பவே சக்தி வாய்ந்தது இல்ல. ஆனா ஒரு கடியில இது ரிலீஸ் பண்ற நியூரோடாக்சின்ஸோட அளவு 20 பேரை கொல்றதுக்கு போதுமானதா இருக்கும். அண்ட் முழுசா வளர்ந்த யானையை கூட இந்த பாம்புகளோட விஷம் சில மணி நேரங்களிலேயே கொன்னுடும். கிங் கோப்ரா பாம்புகள் எழுந்து நின்னா ஒரு மனிதனை நேருக்கு நேரா நின்னு கண்ணை பாக்குற அளவுக்கு ஹைட்டா இருக்குமாம். இது அதிகமா மத்த பாம்புகளை தான் உணவா எடுத்துக்குமாம். உலகத்திலேயே கிங் கோப்ரா வகை பாம்புகள் மட்டும்தான் தன்னோட முட்டைகளை கூடு கட்டி பாதுகாக்குது. அண்ட் முட்டைகளை பாதுகாக்கிற சமயத்துல இது ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்குமாம். பட் அதிர்ஷ்டவசமா இந்த பாம்புகள் மனிதர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கும். வேர்ல்டு வார் 2 சமயத்துல 19 அடி நீள கிங் கோப்ராவா பிடிச்சிருக்காங்க. அண்ட் உலகத்திலேயே அதுதான் நீளமான கிங் கோப்ரான்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து நம்பர் 2ல இருக்குது கோஸ்டல் டைப்பன். இந்த பாம்புகள் ஆஸ்திரேலியால தான் வாழுது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியால வாழ்ற விஷத்தன்மை கொண்ட பாம்புகள்லயே நீளமான பாம்பு இனம் இதுதான். இந்த பாம்புகள் ஆவரேஜாவே 8 இருந்து 11 அடி வரைக்கும் நீளமா வளருமாம். இது இயர்லி மார்னிங்ல தான் ரொம்பவே ஆக்டிவா இருக்கும். அண்ட் வெப்பம் அதிகமா இருக்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்குமாம். ஆஸ்திரேலியால வாழ்ற மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்னேக் இதுதான் சொல்றாங்க. இது எப்பவுமே அலர்ட்டா இருக்குமாம். ஏதாவது மூவ்மெண்ட் பக்கத்துல இருந்தா உடனே அட்டாக் பண்ணிரும். இந்த பாம்பால ரொம்ப வேகமா அட்டாக் பண்ண முடியும். எந்த அளவுக்குனா கடிப்பட்ட பர்சன் கடி வாங்கினதை ரியலைஸ் பண்றதுக்குள்ளேயே 2-3 டைம் கடிச்சிருமாம். முதல் தடவை இந்த பாம்பு கடிக்கும் போது 60 மில்லிகிராம் விஷத்தை உள்ள செலுத்தும். ஆனா இதோட ஸ்பெஷலே 2வது தடவை கடிக்கும் போது 3வது தடவை கடிக்கும் போது அதே அளவு விஷத்தை உள்ள செலுத்த முடியும். இந்த விஷம் நம்மளோட நரம்பு மண்டலத்தை பாதிச்சு ரத்தத்தை உறைய விடாம பண்ணிரும். இந்த பாம்பு இனங்கள்லயும் 2 மேல் ஸ்னேக் சண்டை போட்டு அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட தான் ஃபீமேல் ஸ்னேக் பிரீட் பண்ணும். ஆனா ஃபீமேல் ஸ்னேக் பிரீடிங் சீசன்ல 1க்கும் மேற்பட்ட ஸ்னேக் கூட மேட் பண்ணுமாம். மேட்டிங் முடிஞ்சு 52 இருந்து 85 நாள் கழிச்சு ஃபீமேல் ஸ்னேக்ஸ் 22 முட்டைகள் வரைக்கும் போடும். அண்ட் அந்த முட்டைகள்ல இருந்து பாம்புகள் வெளியே வரதுக்கு 2 இருந்து 3 மாசம் ஆகும். அடுத்ததா உலகத்துல இருக்க எல்லா பாம்புகளை விட அதிக விஷத்தன்மையோட நம்பர் 1 இடத்துல இருக்க பாம்பு தான் இன்லாண்ட் டைப்பன். இந்த பாம்பு இனமும் ஆஸ்திரேலியால தான் வாழுது. ஆவரேஜா 6 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த பாம்புகள் டார்க் பிரவுன் கலர்ல தான் இருக்கும். அண்ட் சீசனுக்கு ஏத்த மாதிரி இந்த பாம்போட ஸ்கின் கலரும் மாறும்னு சொல்றாங்க. இந்த பாம்போட விஷத்துல ஹைல் யூரினிடேஸ்ங்கிற ஒரு வித்தியாசமான என்சைம் இருக்கு. சோ இந்த பாம்பு கடிச்சா இது உடம்புல விஷத்தை அப்சர்வ் பண்ற தன்மையை அதிகரிக்க செய்யும்.
செய்யும். இது ஒரு டைம் கடிக்கும் போது 44 மில்லிகிராம் விஷத்தை உள்ள செலுத்தும். ஆனா இந்த விஷம் 100 மனிதர்களை கொல்றதுக்கு போதுமானதா இருக்கும். அண்ட் இந்த 44 மில்லிகிராம் விஷத்தை வச்சு 2,50,000 எலிகளை கொல்ல முடியுமாம். ஆனா அதிர்ஷ்டவசமா இது ரொம்ப ஷையான ஸ்னேக்கா இருக்கிறதுனால மனிதர்கள் கிட்ட இருந்து தள்ளியே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் இந்த பாம்பு கடிச்சதா ஒரு ரெக்கார்டு கூட கிடையாது. உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை வாய்ந்த பாம்பு இதுவரைக்கும் ஒருத்தரை கூட கடிச்சதில்லைங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்குல்ல. சோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல உலகத்திலேயே அதிக விஷத்தன்மை வாய்ந்த 10 பாம்புகளை பத்தி என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். சோ நீங்க இந்த வீடியோ நல்லா இருந்துச்சா இல்லையான்னு சொல்லி உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.